இனிமையான இயேசுவை பற்றி இன்றும் சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. அன்றைய எசேக்கியேல் கர்த்தருடைய மகிமையை தரிசிக்கும்படியான சிலாக்கியம் கிடைத்தது. ஆனால் இன்று நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கின்றது. தேவனுடைய மகிமை வரும்போது முதலாவதாக தேவனுடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருக்கின்றது. இரண்டாவதாக தேவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசிக்கிறது. எசேக்கியேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். அது பெருவெள்ளத்து இரைச்சலை போன்றிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் யாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போன்று அவற்றுக்கு விரோதமாக எழும்பி அவைகளை அழித்து போட்டுவிடும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.